கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார், ரேஷன் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்க சிறப்பு முகாம் நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. கல்வராயன் மலைப்பகுதியில் இருப்பவர்களுக்கு இந்த சிறப்பு முகாம்கள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எஸ்.என். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது வனத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கல்வராயன் மலைப்பகுதியில் சாலை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நீதியரசர்கள் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆம்புலன்ஸ் செல்ல ஏதுவாக சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் எனவும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், பள்ளிகளில் ஆசிரியர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதியரசர்கள் தெரிவித்தார்கள். மேலும் வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தமிழ்மணி தற்போது சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், அரசு நடவடிக்கை எடுக்கிறது, அரசினுடைய கையில் மந்திரக்கோள் இல்லை என்றும், ஒரே இரவில் எல்லாம் முடிந்து விடாது, மேலும் பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் வசதிக்காக 2 மினி பஸ்கள் இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது நீதியரசர்கள் சாலைகள் இல்லை என கூறவில்லை, அவை வாகனங்கள் செல்லத்தக்க வகையில் முழுமையாக இல்லை என்றும், பள்ளிகள் குழந்தைகள் செல்ல முடியவில்லை என்றும், போலீசார் இந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமானால் சாலை வசதி வேண்டும் எனவும், மலைவாழ் மக்கள் மீது வனத்துறை அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் ஒன்றையும் வழங்கினார். மேலும் அதனை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் நீதியரசர்கள் தெரிவித்தார்கள். மேலும் தமிழக சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இப்பணிகளை மேற்கொள்ள அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் மலைவாழ் மக்கள் மீது எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமும் செய்யக்கூடாது என வனத்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர்கள் மேம்பாட்டு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும், சாலைகள், பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை, ஆசிரியர்கள் நியமனம் போன்ற பணிகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டுகள் மற்றும் வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அட்டைகளை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கழிப்பிட வசதி ஏற்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதியரசர்கள் விசாரணையை தற்போது செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.